கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸில் கண்ட்ரோல் அப்படின்ற ஹெட்டுக்கு கீழே 3 டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. தட் இஸ் கவர்மெண்ட் கம்பெனி, ஹோல்டிங் கம்பெனி அண்ட் சப்சிடரி கம்பெனி. கவர்மெண்ட் கம்பெனினா என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் போத் ரெண்டுமே சேர்ந்து அட்லீஸ்ட் 51% ஆஃப் த பெய்ட் அப் ஷேர் கேபிட்டலை வந்து ஹோல்டு பண்ணியிருந்ததுன்னா அந்த கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனி. அண்ட் இந்த கம்பெனியும் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழே ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். ஹோல்டிங் கம்பெனி, சப்சிடரி கம்பெனினா என்னென்னா ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணுது. அப்படி பண்ணும்போது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கம்பெனி தான் வந்து ஹோல்டிங் கம்பெனி. கம்பெனி கண்ட்ரோல்டு பை அனதர் கம்பெனினா அந்த கம்பெனி வந்து சப்சிடரி கம்பெனி. ஸோ ஹோல்டிங் கம்பெனியோட ஃபீச்சர்ஸ் என்னவாக இருக்கும்? இட் மெயின்டைன் கண்ட்ரோல், கேபிட்டல் ரைசிங் ஃப்ளெக்சிபிலிட்டி, பிஸ்னஸ் டைவர்சிட்டி, டிவிஷன் ஆஃப் டேக்ஸ் பர்டன். இது எல்லாமே வந்து ஹோல்டிங் கம்பெனியோட கீ ஃபீச்சர்ஸ். அண்ட் சப்சிடரி கம்பெனின்னு பார்க்கும்போது சப்சிடரி கம்பெனியோட ஒரு கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை இன்னொரு கம்பெனி தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா அந்த கம்பெனி சப்சிடரி கம்பெனி. ஏன்னா அந்த கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை செலக்ட் பண்ணுறது இன்னொரு கம்பெனி தானே. ஸோ அது வந்து சப்சிடரி கம்பெனின்னு சொல்லலாம். ஆர் அதர்வைஸ் ஒரு 2 கம்பெனியில் எந்த கம்பெனி வந்து அதிகமான ஷேர் கேபிட்டல், அதாவது 50% விட அதிகமான ஷேர் கேபிட்டல் வச்சுருக்காங்க அப்படின்னா எனக்கு வந்து 50% கம்மியான ஷேர் கேபிட்டல் தான் என்கிட்ட இருக்குன்னா நான் சப்சிடரி கம்பெனி அப்படின்னு சொல்லலாம்.